பிரேசில் நாட்டு பெருங்கோடீஸ்வரர் ஒருவர் அறிவித்தார், வருகிற 15ஆம் தேதியில் $10 லட்சம் மதிப்புள்ள எனது பென்ட்லே காரை பூமிக்குள் புதைக்கப் போகிறேன். காரணம், நான் இறந்த பிறகு அங்கு அது எனக்கு உதவும். விறுவிறுப்பான அந்த விளம்பரம் வீதி எங்கும் பரவியது. அறிவிப்பு தேதியிலிருந்து வகை வகையான விமர்சனங்களும் பல விரிந்து கொண்டே பரவின. 10 லட்சத்தை இப்படி பாழடிக்கின்றானே இந்த பைத்தியக்காரன், விலை உயர்ந்த பொருளை இப்படி வீணாக்குகின்றானே, தானமாக தந்தால் பலருக்கு உதவுமே. கூடியிருந்தவர்கள் கோபமாக திட்டி தீர்த்தார்கள். எதையும் கண்டுகொள்ளவில்லை அந்த சொகுசு கார்காரர். அந்த 15ஆம் தேதி வந்துவிட பெரிய குழி ஒன்று வெட்டப்பட்டிருந்தது. அருகே ஆஜானுபாகுவாக அந்த பென்ட்லே கார் நிறுத்தப்பட்டிருந்தது. புதைக்கப்பட காத்திருந்தது. புதைக்கும் நேரம் நெருங்கிவிட அப்போது பேசினார் அந்த கோடீஸ்வரர். கவலைப்படாதீர்கள், நான் இந்த காரை புதைக்கப் போவதில்லை. ஒரு உண்மையை உணர்த்தவே நான் இப்படி செய்திருக்கிறேன். என்ன உண்மை? என்ன உண்மை? இந்த கார் $10 லட்சம் தான் மதிப்பு பெறும். இதை புதைக்கிறேன் என்றவுடன் இப்படி கொந்தளிக்கிறீர்களே, தானமாய் தரலாமே என்று கோபப்படுகிறீர்களே. இதை விட விலை மதிப்பே இல்லாதது உங்கள் உடலும், உடலுக்குள்ளே இருக்கும் இதயமும், முகத்தில் இருக்கும் கண்களும், உங்கள் நுரையீரலும், கிட்னியும், தோலும். இப்படிப்பட்ட உங்கள் விலை மதிப்பே இல்லாத உறுப்புகளை புதைப்பதால் என்ன லாபம்? தானமாக அவற்றை தரலாமே. இதை உணர்த்தவே இந்த நாடகம். அங்கே அந்த விலை உயர்ந்த கார் மண்ணில் புதைக்கப்படவில்லை. ஆனால் அதன் வழியாக உணர்த்தப்பட்ட கருத்தோ உலக பொது புத்தியில் பதிந்து விட்டது. ஆம், தியானம் செய்யும் போது கூட கிடைக்காத மன நிம்மதி தானம் செய்யும் போது கிடைக்கிறது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான